ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சுவையில் பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பும் மிளகாலாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கின உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரௌனிஷ் கலர் மாறிட்டே வரும். அந்த மாதிரி நல்லா வணங்கின பிறகு பிரண்டையை அதே எண்ணெயில் ஆனியன் எடுத்துகிட்டு பிரண்டை வந்து ஒரு கட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து எண்ணெயிலே நம்ம வந்து பொரிக்கணும். நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி, நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆன உடனே பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு, சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுட்டு இது வந்து நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து பிரண்டை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டு இறக்கி அதில் தாளிப்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பரான சுவையில் சுடு சாதத்துக்கு ஒரு பிரண்டை சட்னி ரெடி.